ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டான கொத்தவரங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துப்போம். 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்து கடுகு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கிக்கிட்டோம். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு 4 வெள்ளைப்பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பளவு கொத்தவரங்காய், ஒரு 20 கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து அதில் இருக்க நார்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட எண்ணெயிலே நல்லா கொத்தவரங்காயும் வதங்கட்டும். இதை வந்து நம்ம தனியாக வேக வச்சு போடணும் அவசியம் இல்லை. கொத்தவரங்காய் வந்து நம்ம இப்படியே நம்ம வதக்கிட்டாலே நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3 தக்காளியும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். மசால் பிள்ளை நல்லா குக் ஆகிறதுக்கு 2 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொத்தவரங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொத்தவரங்காய் வந்து நல்லா வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிப்போம். கொத்தவரங்காய் வந்து நல்லா குயிக்காக வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி அமைக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி ஆட் பண்ணது கொஞ்சம் கொதி வரவும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா வெந்து நம்ம கொத்தவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இது கடைசியாக நம்ம தாளிக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து கறிவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொத்தவரங்காய் பொரிச்சு சாப்பிட விட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.